ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்குங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்கூல் லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வெள்ளை சாப்பாடு, அதுக்கப்புறம் கொள்ளு குழம்பு வச்சுட்டேன். கொள்ளு குழந்தைகளுக்கு கொடுக்குறது நல்லதா, கொள்ளு ஒரு சத்தான பொருள் தான். நான் கொள்ளு குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முட்டை பொடி மாஸ் பண்ணேன். முட்டை கொஞ்சம் காரமாக மசாலெல்லாம் போட்டு நல்லா காரமாக சுருக்குன்னு முட்டை பொடி மாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரசம். அவ்வளோதான் உறவுகளை. இன்றைக்கி பாப்பாக்களுக்கு ஸ்கூல் லஞ்சு. இனி பாப்பாவுக்கு ரெடி பண்ணலாமா? எப்போலாம் செய்த மாதிரி பெரிய பாப்பாவுக்கு வெள்ளை சாப்பாடு கொஞ்சம் கம்மி தான் கேட்குறேன். அதனால் கொஞ்சம் தான் போட்டுறது வெள்ளை சாப்பாடு. அதுக்கப்புறம் கொள்ளு குழம்பு பாப்பாவுக்கு 2 பாப்பாவுக்கும் பிடிக்காது. என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் எப்போ செய்யுது? இப்போ நம்ம பிடிக்காத ஒரு பொருள் வேண்டாம் விட்டால் அதே பழக்கத்துக்கு வந்துட்டு சாப்பிட மாட்டேன். அதனால் நான் பிடிக்கலாம், பரவாயில்ல, உடம்புக்கு இது போய் சேரணும்னு சொல்லி கொள்ளு குழம்பு வச்சுட்டேன். அதனால தான் நான் சொன்னல முட்டை பொடி மாசு பண்ணிட்டேன். காரணம் பிடிக்காத ஒரு உடம்புக்கு இது ஒரு சைட் டிஷ் வச்சு பிள்ளைகள் ஆசையாக சாப்பிடுன்னு சொல்லி முட்டை பொடி மாசு கொஞ்சம் காரமாக நல்லா காரமாக சுருக்குன்னு மசாலெல்லாம் போட்டு பண்ணேன். பெரிய பாப்பாவுக்கு நல்லா காரம் பிடிக்கும், நல்லா காரமாக அவள் சாப்பிடுவேன். அதனால் அவளுக்கு கொஞ்சம் நல்லா காரமாக சுருக்குன்னு முட்டை பொடி மாசு பண்ணேன். அதுக்கப்புறம் ரசம் வச்சு இந்த கொள்ளு இருத்தணியும் சொல்லுவோம்ல, அந்த இருத்தணியை வச்சு தான் ரசம் வச்சேன். நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கு கொடுக்கணும், நல்லது தான். சளி காய்ச்சலெல்லாம் வந்தால் இது கொடுக்க சொல்லுவேன் குழந்தைகளுக்கு. நல்லா சாப்பாடு நல்லா பிசைஞ்சு களியாட்டம் பிசைஞ்சு இது ஊற்றி கொடுத்தா சளியெல்லாம் கரைஞ்சி வருவோம். இது கல்லில் தட்டி தான் போட்டது. இந்த ஜீரகம் மிளகு இதெல்லாம் நல்லா தட்டி நல்லா தட்டி தான் ரசம் வச்சு நல்லாயிருக்கு கொள்ளு ரசம். இது குழந்தைகளுக்கு கொடுக்கணும், நல்லதாக, சளிக்கெல்லாம் நல்லாயிருக்கு. அவ்வளோதான் உறவுகளை. இன்றைக்கி பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூல் லஞ்சு ரெடி. நம்ம இங்கே பேக் பண்ணலாமா? டைம் வேறே ஆச்சு, ஆட்டோ வர நேரமாச்சா, நல்லா அவசரமாக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அவ்வளோதான் உறவுகளை, ஸ்கூல் லஞ்சு ரெடி. இது சின்ன பாப்பாவுக்கு பார்க்கலாமா? சின்ன பாப்பாவுக்கு நம்ம என்ன எப்பளும் பண்ண மாதிரி தான் வெள்ளை சாப்பாடு கொஞ்சமாக போட்டு அதுக்குள்ள இந்த கொள்ளு குழம்பு தான் ஊற்றினேன். அது கொள்ளு குழம்பு சொன்னல பிடிக்கலன்னு சொன்னேன். அம்மா வேணான்னு சொன்னேன். நான் தெரியாமல் ஊற்றிட்டேன். அவள் தெரியாமல் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஆனால் சேரணுமில்ல உடம்புலேயும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசம் போதுவம்மான்னு சொன்னேன். அதனால் கொஞ்சமாக ரசம் ஊற்றினேன். 2 ஊற்றி நல்ல கலரு. அதுபோல் சின்ன பாப்பாவுக்கு மெயினாக ஸ்கூலுக்கு முட்டை கொடுத்து விட மாட்டேன், வீட்டில் சாப்பிட்டு தான் விடுவேன். காரணம் அவளுக்கு அந்த மஞ்சக்கரு எடுத்து சாப்பிட தெரியல. அது சாப்பிட்டாலும் அது திகட்டுமில்ல, அதில் உள்ளே போய் இதாகுமில்ல குழந்தைகளுக்கு. அதனால தான் மெயினாக சின்ன பாப்பாவுக்கு முட்டை ஸ்கூலுக்கு கொடுக்க மாட்டேன், வீட்டிலே காலையில் சாப்பிட்டு அனுப்பிடுவேன். காரணம் எல்லா குழந்தைகள் இருக்கும்போது நம்ம குழந்தைகளை கவனிக்கணும்னு நல்லா கவனிச்சுட்டு வந்தாலும் அது அசால்ட்டு நம்ம விடக்கூடாதல்ல. அது குழந்தைகள் சாப்பிட தெரிந்த வயசும் கிடையாது. அதனால் கொடுக்க மாட்டேன். மேக்ஸிமம் முட்டை இந்த ஸ்கூலுக்கு கொடுக்க மாட்டேன். நான் வீட்டிலே சாப்பிட்டு விட்டுருவேன். அவ்வளோதான். அதில் கருவேப்பிலை எப்படி எடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொள்ளு குழம்பு. காரணம் அந்த சாப்பாடு கொஞ்சம் கெட்டியாகிட்டு இருக்க அதுக்கு மேலே கொஞ்சம் கொள்ளு குழம்பு ஊற்றினேன். அவ்வளோதான் உறவுகளை. இன்றைக்கி சின்ன பாப்பாவுக்கு ஸ்கூல் லஞ்சு ரெண்டு. ஓகே உறவுகளை, பாய். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.